சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சி என்பது பெருவழிப்பாதையில் கள்ளும் முள்ளும் காலுக்கு மத்தை குண்டும் குழியும் கண்ணுக்கு வெளிச்சம் என்று சுவாமிமார்கள் ஐயப்ப பக்த கோடி பெருமக்கள் காடுமலை கடந்து வந்தோம் ஐயப்பா, உன்னை காண நாங்கள் ஓடி வந்தோம் ஐயப்பா என்ற வகையில் கல்லும் முள்ளும் காடும் மேடும் கண்ணுக்கு வெளிச்சம் குண்டும் குழியும் என்ற வகையில் சென்று கொண்டிருக்கிறார்கள். காடும் மலையும் கடந்து சென்று கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் பார்த்துருக்க இந்த காட்சி என்பது ஒரு ஐயப்ப குருசாமி அவர்கள் 36ஆம் ஆண்டு சுவாமி சரணம் பெரிய பாதையில் சென்று வருகிறார். சுவாமி சரணம் இவை போன்ற பக்த கோடி ஐயப்ப குருசாமிகளுக்கு பாதம் பணிந்து வணங்குவோம். சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. குருவின் குருவே எங்கும் காப்பவனே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமியே சரணம். எவ்வளோ உற்சாகமாக செல்கிறார் பாருங்கள். காடுமலையில் கானகப்பாதையில் கடந்து வரக்கூடிய இவரை போன்ற ஐயப்ப குருசாமிகளுக்கு என்றும் ஐயப்பன் துணை இருக்கிறார் என்பதற்கு இந்த பதிவுகளே சாட்சி. சுவாமி சரணம், சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. எவ்வளோ வலிமையாக செல்கிறார் பாருங்கள். இவரை போல ஐயப்ப பக்தர்கள் இன்றும் உற்சாகமாக இருக்கிறார்கள். சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம். இன்றும் எந்த வகையிலும் ஐயப்பன் யாரையும் சோதிப்பது இருக்கும், ஆனால் கைவிட மாட்டார் என்பதற்கு இதுதான் உதாரணம். சுவாமி சரணம். அடுத்து நீங்கள் பார்த்துட்டு இருக்கக்கூடிய காட்சி என்பது கானகப்பாதை அடர் வனப்பகுதியில் இருக்கக்கூடிய வகையில் வனத்துறையினுடைய ஒரு பாதுகாப்புடன் செல்லக்கூடிய ஐயப்ப பக்த கோடி பெருமக்கள், அதாவது குறிப்பிட்ட ஒரு தொலைவுக்குள் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு குறிப்பிட்ட தொலைவுக்கும் வனத்துறை அதிகாரிகள் இருப்பாங்க. அவங்க இது போல் குழுவாக வரக்கூடிய ஐயப்ப பக்தர்கள் முழுமையாக வருகிறார்களா, கடைசி பக்தர்கள் வரும் வரை காத்திருந்து அவர்களை குழுவாக அரவணைத்து செல்லக்கூடிய விஷயங்கள் இருக்குது. சுவாமி சரணம். இரவு நேரத்தில் மலை சுவட்ட அனுமதி இல்லை. கானகப்பாதை அடர் வனப்பகுதி என்பதால் பாருங்கள். சுவாமி சரணம். எவ்வளோ காடும் மேடும் வீடும் வாசல் கல்லும் முள்ளும் கண்ணுக்கு மெத்தை என்றது போல இதோ பாருங்கள், எவ்வளவு கரடு புரடான பாதைகளையும் கடந்து ஐயப்ப பக்தர்கள் சென்று கொண்டு இருக்கக்கூடிய காட்சிகள். ஐயப்பனை காண்பது என்பது அவ்வளவு எளிதல்ல என்பதற்கு எதுவும் ஒரு சான்று. சுவாமி சரணம். பெருவழி மட்டுமல்ல, சிறுவழியும் பம்பை வழியும் புல்மேட்டு பாதையும் கடினமானது தான். ஆனால் கடினமான பாதைகளை கடந்து ஐயனை காண செல்கிறோம். சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. பாருங்கள், எவ்வளவு சிறப்பான ஒரு பாதையில் குருசாமி அவர்கள் நடந்து வர்றாரு பாருங்கள். சுவாமி சரணம். இருமுடி சுமந்து ஐயனை காண்பதற்காக கரிமலை ஏற்றம் கடினம் கடினம் என்றாலும் கரிமலை ஏற்றத்தையும் கருப்பனுடைய துணையுடன் ஏறி கடந்து வருவோம் என்ற வகையில் ஏறி வரக்கூடிய ஐயப்ப பக்தமார்கள். சுவாமி சரணம், சுவாமியே சரணம் ஐயப்பா. சுவாமி சரணம், சுவாமி சரணம். என்றும் எல்லா வகையிலும் ஐயப்ப பக்த கோடி பெருமக்களுக்கு ஐயப்பன் துணை இருப்பார் என்பதற்கு ஒவ்வொரு பதிவும் சாட்சியதோ ஒரு தென்னம்பிள்ளையை கொண்டு வரக்கூடிய குருசாமி